அட என்ன மைனி இது இப்பவே கிளம்பணும்னு இப்படி நிக்கிறீங்களே? அதனால என்ன மைனி, நான் தான் இப்ப பழைய மாதிரி மனசு திரும்பி என் மகளை ஏத்துக்கிட்டனே. நான் இனி அடிக்கடி இங்க வருவேன்ல, அப்ப பாத்துக்கிடலாம் மைனி. சாப்பிடாம கூட போறீங்களே. ஐயோ, காலையில நீங்க சமைச்சு போட்டதே வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலேயே இருந்தா அவ்வளவுதான். ஒரே நாள்ல தொப்பை போட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஒரே நாள்ல என்னென்ன, உங்களுக்கு 1 மணி நேரத்திலே தப்பு போடுற மாதிரி நாங்க கவனிச்சுக்கிடுவோம்ல. அது சரி. அம்மாடி, கொஞ்ச நேரம் இன்னும் அம்மையும் அப்பாவையும் இருக்க சொல்லுமா. நானும் அப்ப இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க தான் நான் கிளம்புறேன் நிக்கிறாவ. என் மக அப்ப இருந்து இருந்துட்டு போங்கன்னு தான் சொல்றா. அவளுக்கும் பிறந்த நாள்ல எங்கேயாவது வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்கட்டும். அடிக்கடி நான் இனி வருவேன் மைனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு தடவை சாப்பிட்டா போச்சு. நிச்சயம் நீங்க எல்லாம் குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு வரணும் மைனி. நிச்சயம் வருவோம் மைனி. மாப்பிள்ள, சொல்லுங்க தே. எல்லார்த்தையும் மொத்தமா சேர்த்து நீங்க தான் கூட்டிட்டு வரணும். நிச்சயம் கூட்டிட்டு வரேன் தே. அம்மாடி தாரணி, அம்மா இந்திதான் அம்மா பேச மாட்டா, எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தயங்கி வந்திருப்ப. இப்பதான் அம்மா பேசிட்டேன்ல, உனக்கு எப்ப தோணாலும் நீ எப்பனாலும் வரலாம், சரியா? சரிம்மா. ஏத்தே, 2 வருஷம் நானும் பாத்துக்கிட்டேன். இப்ப கூட்டிட்டு போங்க, நானும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன்ல. அடடே மச்சான், 2 வருஷமே எங்க அக்காத்தால தாங்க முடியலையா? இனி எத்தனை வருஷம் தாங்க வேண்டியது இருக்கு? என்ன மாப்பிள்ள செய்ய ஆசையில கட்டிக்கிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் டார்ச்சர் தான் பண்றா. அதனால அப்பப்ப நீ வந்து உங்க அக்கா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கிறேன். ஓ, என்னாச்சு மச்சான்? ஒன்னும் இல்ல. ஓய், இது கூடி காலில் உதைக்கிற? நான் உனக்கு டார்ச்சராவா இருக்கேன்? இருடி மவனே, எல்லாரும் போகட்டும், பிறகு இருக்கு உனக்கு. ஏய், ஒரு விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். ஐயடா, விளையாட்டு நல்லாவே இல்லை. சரி மைனி, அண்ணனையும் பார்த்து சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தேன், ஆளை காங்கல. இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி தான் வேலைக்கு கிளம்பி போனவ. அதான் அப்பப்பா ஆள் போய் பார்த்துக்கிட்டா தான் அங்கே வேலை நடக்கும், இல்லைன்னா அப்படியே விட்டுறப்படாதுல. வேலை லேட்டாக நடந்தா நம்மள தானே கேள்வி கேட்பாவ. அதான் சரி, வேலை செய்கிற இடத்துல போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன்னு போனாவ. அப்படியா மைனி? சரி பரவாயில்ல. அண்ணங்கிட்ட நாங்கள் கிளம்பிட்டோன்னு மட்டும் சொல்லிடுங்க. சரி மைனி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தம்பியை கொண்டு வந்து விட சொல்லவா? ஐயோ வேண்டாம் தங்கச்சி, கார்ல தானே வந்தோம், எல்லாரும் அதுலயே போயிடுறோம். சரிங்க அண்ணே. மருமகனே, நீங்களே அடிக்கடி வீட்டுக்கு வாங்க என்ன? நிச்சயம் வரேன் தே. அப்பா வேற, உனக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன் அது இதுன்னு அவர் பேசாம போயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு இலக்கியாவை தான் பிடிச்சிருக்குன்னு நான் எப்படி சொல்றது? நம்ம அமைதியா இருந்தா வேலைக்காகாது. நேற்று நைட்டு நம்ம பேசுறதுக்குள்ள அவர் போயிட்டாரு. ஆனா இது இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா, அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசி வீணா நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இலக்கியாவை தான் லவ் பண்றோம்னு சொல்லலைனாலும் எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு எப்படியாவது பேசி பார்ப்போம். அதுக்கு மேல இந்த பிரச்சனை போச்சுன்னா அதுக்கு பிறகு உண்மையை சொல்லிதான் ஆகணும். அப்ப நம்ம உண்மையை சொல்லிடலாம், அவளை தான் லவ் பண்றோன்னு. என்ன ஆயிரப்போகுது? இப்படி இருந்தாலும் கோவப்படுவாங்க, கொஞ்ச நாள் பேசாம இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம லவ் பண்றதை வெளியே சொல்லுவோம். முடியாத பட்சத்துக்கு அவதானே சொல்லிடுவோம். மக்களே, ஐயா மாறா, இவன் என்ன கூப்பிட சத்தம் தராம எங்கேயோ பாத்துட்டு இருக்கான். ஐயா. என்னம்மா சொல்லுங்க. என்ன மக்களே, நான் வந்து ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க, ஏன் என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா. என்னையா முகமே வாட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உடம்பு எதுவும் சரியில்லையா மக்களே? நல்லாதாம்மா இருக்கேன். அப்படியா? சரி வா சாப்பிடலாம். அம்மா சூடா இட்லி ஊத்தி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சிருக்கேன், வா. எனக்கு இப்போ பசிக்கலம்மா, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். என்ன மக்களே இது, காலையில எழும்பின உடனே டீ காப்பி ஏதாவது குடிப்பேன், அதுவும் இன்னைக்கு குடிக்கல. ரூம்புக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டா. கேட்டதுக்கு ஒன்றும் வேண்டான்னா, அதனாலதான் வேகமா எப்பயும் செய்யற நேரத்தை விட கொஞ்சம் முன்னாடி செஞ்சிருக்கேன். பையன் பசியோட கிடப்பானேன்னு ஆசையை வந்து சாப்பிடுவேன்னு பார்த்தா பிறகு சாப்பிட்றேங்கிற. என்னையா? பசிக்கலம்மா, வேற ஒன்றும் இல்லை. என்ன பசிக்கல? வயசு பையன் நேரத்துக்கு தின்னாதானே தெம்பா இருக்க முடியும். வயல்ல அங்க இங்கன்னு வேலைக்கு அலையிற வெயிலுக்குள்ள, இந்த சூட்டுக்குள்ள அப்படி அங்க இங்கன்னு அலையிற. நீ தானே மக்களே உடம்ப பாத்துக்கிடணும். 2 இட்லியாவது சாப்பிட்டு வா. நான் சாப்பிட்றது இருக்கட்டும். அப்பா எங்க? அப்பாவா? உனக்கு என்ன விஷயம் தெரியாதா? என்ன விஷயமா? அதான் உங்க அப்பா உனக்கு பொண்ணு பாத்திருக்காரே. ஆமா, நேற்று ராத்திரி சொன்னாரு. அங்கதான் போயிருக்காரு. அங்க போயிருக்காரா? ஆமா, காலங்காத்தாலே கிளம்பி என் பையனுக்கு உங்க பிள்ளைய கட்டி தருவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கறேன்ட்டு போயிருக்காரு. அங்க என்ன சொல்றாவளோ அதெல்லாம் தெரியாது எனக்கு. என்னம்மா இது? என்கிட்ட நேற்று சொல்லிட்டு அவர் பேசாம போனாரு. நான் பதில் சொல்ல கூட இல்ல. சரி, ராத்திரி அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், காலையில நேரமா பேசிக்கிடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி கிளம்பி போயிருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஏய், என்கிட்ட கத்தி நான் என்ன செய்வேன்? உனக்கு பிடிக்கலன்னா அந்த பிள்ளைய பிடிக்கலன்னு நேத்து உங்க அப்பா சொல்லும் போது சொல்லாண்டி தானே? எம்மா, நேற்று ராத்திரி தான் சொன்னாரு. நான் சரி காலையில பேசுவோன்னு நினைச்சேன். எடுப்புல எல்லாத்தையும் செய்ய மாட்டாரு, எப்படி நாளாகும், நம்ம நாளைக்கு பேசி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அப்பா இப்படி கேட்க போனதுல எனக்கு எப்படிமா தெரியும்? நான் அப்பமே சொன்னேன், மாறனுக்கு இது பிடிக்குதா பிடிக்கலையான்னு கேளுங்கன்னு. இவரா இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா கூட நான் காலையில அவர் போகும்போது இல்லாம வேண்டாங்கிறான்னு சொல்லி நிறுத்தி வச்சிருப்பேன். அம்மா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நான் ஒரு பிள்ளையை விரும்புறேன்னு. ஆமாயா, என்கிட்ட சொன்னேன். உங்க அப்பா கிட்ட நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ காலையில பேசிக்கிடலாம் நேரம் தள்ளி போடுவேன் நான் என்ன கனவா கண்டேன்? எனக்கு என் தம்பி பிள்ளைய கட்டணும்னு ஆசையா இருந்துச்சு. கணேச மக வீட்டுக்கு வந்தா சரி நல்லா இருக்கும்னு நினைச்சேன். உங்ககிட்டயும் நான் எப்படியோ சுத்தி வளைச்சு நேரடியாவும் கேட்டு பார்த்தேன். நீ கடைசிக்கு ஒரே முடிவா எனக்கு அவ வேண்டவே வேண்டாம், நான் ஒருத்தி விரும்புறேன், அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் என்ன செய்ய?
உனக்கே பிடிக்கலங்கும் போது என் தம்பி மகளை நான் வற்புறுத்தியா கட்ட முடியும்னு நானும் விட்டுட்டேன். அது எவானு கேட்டதுக்கும் நீ எவானு என்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்ட. நேரம் வரும் அப்பதான் சொல்லுவேன் இப்பதான் சொல்லுவேன்ட்ட. நான் சரின்னு விட்டுட்டேன். நான் உங்க அப்பா எப்படி உங்ககிட்ட கேட்பாரு, இல்லை எனக்கு இது பிடிக்கல நான் ஒரு பிள்ளையை விரும்புறேன்னு அந்த பிள்ளைய எதுவும் சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ எதுவும் சொல்லலை. காலையில இவர் கிளம்பி போகும்போது கூட நான் என்ன நினைச்சேன், அந்த பிள்ளையும் நீயும் பிரிஞ்சுட்டே போல, அந்த பிள்ளை எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டோம் என்னமோ, அதனால இவன் சரி நீங்க பாக்குற பிள்ளை சரின்னு சொல்லிட்டான் போல, அதனாலதான் இவர் போறாரு போல நான் இவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன நடக்குன்னு சொன்னாதானே மக்களே எனக்கு தெரியும். ஸோ மா நேரமாவே கிளம்பிட்டாரா இல்லை இப்பதான் போறாராம்மா? அவரெல்லாம் போய் 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். காலையில் சாப்பிட கூட இல்லை, யாரையோ வயலில் பார்க்கணும், பார்த்துட்டு நான் அப்படியே கடையில் சாப்பிட்டுட்டு கூட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிட்டாவ. அப்ப இந்நேரம் பேசியிருப்பாவலாமா அவிய வீட்டுல? நிச்சயம் பேசியிருப்பாவ. நீ ஒன்றும் கவலைப்படாதையா, உனக்கு பிடிக்காமையா அப்படி கல்யாணம் நடந்துற போது. உங்கள் அப்பா அப்படித்தான் பேசினா பேசிட்டு போறாரு, வரட்டு. வந்த பிறகு நம்ம சொல்லுவோம் சரியா? அப்படி சொல்லி கேட்கலனாலும் நான் நேரில் போய் அந்த பிள்ளை வீட்டில் பிடிக்கலனாலும் சொல்லிட்டு வரேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத. உனக்கு பிடிக்காம இது எதுவும் நடக்காது சரியா? அப்படி எதுவும் அப்பா எதுவும் முடிவு பண்ணி நடத்தணும்னு நினச்சா கூட அம்மா இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிட்டேன். வா வந்து சாப்பிடுவா முத. இல்லம்மா, அப்பா இன்னைக்கு வந்த உடனே நானே பேசுறேம்மா. எடுப்புல நீ எதையும் சொல்லாண்டா. முதல்ல கேட்போம் அந்த பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாவே எது சொன்னாவன்னு. உங்கள் அப்பாவா அந்த கதையெல்லாம் சொன்னா ஆரம்பிப்போம். இல்லைன்னா அது நான் என்னன்னு பார்த்துக்கிடுறேன். என்னன்னே சொல்லாம கொள்ளாம கூட வந்திருக்க? ஏமா என் தங்கச்சி வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? அடடா, அப்படியெல்லாம் இல்ல. நீ முந்தையே சொல்லியிருந்தேன்னா ஏதாவது சமைச்சு வச்சிருப்பேன்ல, அதுக்கு தான் கேட்டேன். இனி தானே செய்யணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மக்களே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் அத்தை. நீங்க எப்படி இருக்கிறீங்க? எனக்கு என்ன மருமோனே, நல்லா இருக்கேன். மீதி ஆட்களெல்லாம் காணும், நீங்க மட்டும்தான் இருக்கீங்களோ வீட்டுல? அம்மா, இன்னைக்கு என் மருமவ தாரணி இருக்கால, அவளுக்கு பிறந்த நாள். அப்படியா? என் மகளுக்கு பிறந்த நாளா? கூப்பிடுமா, ஒரு வாழ்த்து சொல்லலாம். ஐயோ, நீ வாரன்னு தெரிஞ்சா இருக்க வச்சிருப்பேன் என்ன. இப்பதான் அரவிந்தும் அவளும் வெளியே போனாவ. கோயிலுக்கு போயிட்டு எங்கேயாவது வெளியே சுத்தி பார்த்துட்டு வரணும். சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். அப்படியா? சரி பரவாயில்ல பரவாயில்ல. அவ வந்த உடனே நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிடு. சரிண்ணே. என்ன அவ நம்ம அரவிந்த கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி அவிய அம்மா கோவத்துல பேசாம இருக்காவன்னு சொன்னேன்ல? ஆமா, அன்னைக்கு கூட ஃபோன் பேசும்போது சொன்னீங்க வருஷம் கூட 2 ஆயிட்டு இன்னும் பேசாம இருக்காவன்னு. ஆமாண்ணே, அவிய இன்னைக்கு வீட்டுக்கு வந்து பிள்ளைக்கு கேக்கெல்லாம் வெட்டினாவ. என்ன மக்களே சொல்ற, மனசு மாறிட்டாவளோ? எல்லாத்துக்கும் காரணம் என் பேரன் தான். என்ன மைனி சொல்றிய? ஆமாம்மா, அவிய அம்மா கிட்ட போய் எப்படியோ அது இதுன்னு பேசி உங்க கோவத்தெல்லாம் போக வச்சு என் பேரை இங்க கூட்டிட்டு வந்து பேத்திக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். பரவாயில்லையே, நம்ம பையன் பொறுப்பா போய் அங்க வீட்டுல எல்லாம் பேசி சம்மதிக்க வச்சிருக்கானே. அதுதான் மச்சான் எங்களுக்கே ஒரே ஆச்சரியமா போச்சு. மண்ணே, நம்ம கண்ணுக்கு நம்ம பசங்க இன்னும் சின்ன பிள்ளைகளா தான் தெரியறாவ. ஆனா பாருங்க எப்படி வளர்ந்துட்டாவன்னு. தான் பொண்டாட்டி அவியிட்ட பேசாம கஷ்டப்படுறான்னு நேர்ல போய் பேசி சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வந்து பொண்டாட்டி சந்தோஷப்படுத்திட்டான். இருக்கட்டும் அம்மாடி, நாளைக்கு புருஷனுக்கு ஒண்ணுனா பொண்டாட்டி தான் பார்க்கணும், பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா புருஷன் தான் பார்க்கணும். அதுவும் சரிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாலே நமக்கு அது போதும். கடைசி காலத்துல நமக்கு என்ன, பிள்ளைகள் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு போயிட வேண்டியதான். நான் ஒரு கிறுக்கி, உங்களை உட்கார வச்சுட்டு நான் பேசாம கதை பேசிக்கிட்டு இருக்கேன். சரி இருங்க, நான் காப்பி போட்டு கொண்டாரேன். ஐயே, காப்பிலாம் ஒன்றும் வேண்டாமா? அப்போ வெயிலில் வந்திருக்கேல்ல, மோர் இல்லை ஆரஞ்சு ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டாரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் நாங்களே வந்திருக்கோம். முக்கியமான விஷயமா? என்னதுமா? இந்த அண்ணனே சொல்லுவாமக்கா. என்னதுனே சொல்லு. அது அது எப்படி சொல்றதுன்னு. என்ன மச்சான், என்ன தயக்கம் சொல்லுங்க. நீங்க யாரும் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. என் மனசுல பட்டதை நான் கேட்குறேன். என் மருமக கடைசிக்காரி படிப்பை முடிச்சுட்டா. யாருண்ணே, இலக்கியாவை சொல்லுதியோ? ஆமாம்மா, அவ படிப்பு முடிச்சுட்டு இப்ப வீட்டுல தானே இருக்கா. ஆமா. அவளுக்கு அவளுக்கு சொல்லுனே. அவளுக்கு என் மகன் மாறன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னன்னு சொல்ற? ஆமாம்மா, எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதுல எல்லாம் விருப்பமா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். மச்சான், இத்தனை வருஷம் பேசாம நீங்க இருந்தீங்க. என் பொண்டாட்டி எத்தனை நாள் வருத்தப்பட்டு அழுதுருப்பா தெரியுமா? இப்படி இருந்து நீங்க ஒரு கட்டத்துல பேசின உடனே என் பொண்டாட்டிக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படி இருக்கும் போச்சுல உங்க வீட்டு பையனை எங்க வீட்டு பொண்ணுக்கு கட்டி வைக்கிறதுல எங்களுக்கும் மனப்பூர்வமான சம்மதம் தான். மாறணும் நல்ல பையன், நல்ல பொறுப்பான பையன். பிள்ளைய வெளியே எங்கேயும் கட்டி கொடுத்து எப்படி இருக்காளோ என்ன செய்யறாவளோ என்னவோ ஏதோன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என் பிள்ளை இதே ஊர்ல என் கண்ணெதிரில் உங்க குடும்பத்துல வாழ்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, உண்மையாவையா சொல்ற? மாதே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாடி, மாப்பிள்ள சரின்னு சொல்லிட்டாவ. உனக்கு எம்மா, அவியலுக்கே சந்தோஷங்கும் போது என் அண்ணன் மகனை என் பிள்ளை கட்டணும்னு எனக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன? எனக்கு மனப்பூர்வமான சம்மதமா? மைனி உங்களுக்கு? ஐயோ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மைனி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்துக்கிடுங்க. என்ன, என் பேத்தி கொஞ்சம் வாயடிப்பா நல்லா, கொஞ்சம் நீங்க அதை பொறுத்துக்கிடணும். அதை நீங்க சொல்லவா வேணும்? நம்ம பேத்தி என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் அவள் சந்தோஷமா இருப்பா மைனி. அதானே, இத்தனை நாள் இந்த பாட்டிக்கிட்ட வளர்ந்தா, இனி அவங்க ஆச்சிக்கிட்ட வளர போறா. இத்தனை வருஷம் என் பேத்திமார்களை அள்ளி கொஞ்சி ஒண்ணுமே இந்த பிள்ளைங்களுக்கு நான் செய்யலையேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் இலக்கியாவை அப்படி பார்த்துக்கிடுவேன் பாருங்க. இங்க எல்லாத்துக்கும் சம்மதம். அங்க உங்க வீட்டுல மைனிக்கிட்ட பேசுனியா? மாறங்கிட்ட? அம்மாடி, அங்கேயும் எல்லாருக்கும் சம்மதம். உன் வீட்டில் போய் பொண்ணு கேட்க போறோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம்.
ஆமா, என்ன பழம் பாக்கு பூத்தட்டுன்னு எதுவுமே இல்லாம சும்மா வந்து கேட்கறேன்னு நினைச்சுக்கிடாத. இப்ப நம்ம பேச தானே போறோம் அப்படின்னு தான் நாங்க அப்படியே வந்துட்டோம். இடையில ஒரு நாள் நல்ல நாள் குறிச்சு பூ வச்சுக்கிடலாம். அப்படியாண்ணே, சரி சரி. நான் எதுக்கு கேட்டேன்னா, நீயும் அம்மையும் மட்டும் தானே வந்திருக்கிய, மைனியே காங்கல. அதான் சொன்னியோ சொல்லலையோ அப்படின்னு ஒரு யோசனையில கேட்டேன் பார்த்துக்க. சொல்லியாச்சுமா, சொல்லியாச்சு. சொல்ற பதில வச்சு தானே மேற்படி இதை கொண்டு போகணும். அதனாலதான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரல. சரின்னு சொன்னதுக்கு பிறகு எல்லாத்தையும் கூட்டிட்டு வரலான்னு விட்டுட்டேன். சரிண்ணே. தங்கச்சி, மாப்பிள்ள, 2 பேரும் உங்க பிள்ளைய என்ன நம்பி கொடுக்கலாம். எங்க வீட்டுல உள்ளவங்களும் நல்லா பாத்துக்கிடுவாங்க, மாறனும் நல்லா பாத்துக்கிடுவான். ஐயோ மச்சான், எங்களுக்கு உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளை சந்தோஷமா இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நீங்க கேட்ட மறுவார்த்தைக்கு நாங்க சரின்னு சொல்லிட்டோம். ரொம்ப சந்தோஷம். பிள்ளையும் கூட்டு சம்மதமான ஒரு தடவை கேட்டுட்டா நான் நிம்மதியா வீட்டுக்கு போவேன். அவ எங்க பேச்ச மீறியா போறா. கண்டிப்பா நாங்க சொல்ற பையனை தான் கட்டிக்கிடுவா. வாழ போறது அவதானையா, ஒரு பேச்சு கேட்கறது தப்பு இல்லல்ல. சரிங்க அத்தை, இருங்க கூப்பிடுதேன். இலக்கியா, அம்மாடி இலக்கியா. ஆ மாமா ஆச்சி, எப்போ வந்தீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மக்களே, நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தையே வந்துட்டோம். பாத்தீங்களா, அப்ப என்ன மட்டும் கூப்பிடாம எல்லாரும் உட்காந்து கதை பேசியிருக்கீங்க. ஐயா அப்படிலாம் இல்லம்மா. இலக்கியாமா, மாமே ஒன்று சொல்லியிருக்கான். அது எங்களுக்கும் சரின்னு தான் தோணுது. ஆனா உன் விருப்பம் என்னன்னு சொல்லு, சரியா? ஆ புரியலையேம்மா. தங்கச்சி, நீயே சொல்லுமா அத. சரிண்ணே. இலக்கியாமா, பையன் மாற இருக்கான்ல, உனக்கு தெரியும்ல. அவனை உனக்கு கட்டி வைக்கணும்னு எங்க அண்ணன் ஆசைப்படுறான். எங்க அண்ணன் மட்டும் இல்ல, அண்ணன் இதை வந்து சொன்னோன்னே எங்களுக்கும் மனசுக்கு பிடிச்சு போயிட்டு எங்க எல்லாத்துக்கும் இப்ப சம்மதம் தாம்மா. உன் முடிவு என்ன சொல்லு. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வெளிப்படையாவே சொல்லு மக்களே. தாடி, இது என்ன லிஸ்ட்லயே இல்ல. இதுதானங்க நான் தவம் இருக்கேன். ஐயோ, எப்படி தெரியும் சொல்றதுன்னு தெரியலையே. மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. ஆ பெரியவங்க நீங்க. நீங்க என் வாழ்க்கைக்காக என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். உங்க விருப்பம் போல செய்யுங்கம்மா. அடி என் பேத்தி, என்னம்மா நடிக்கா? என் மகனும் நீயும் விரும்புறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? தெரிஞ்சுதானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவே எடுத்தேன். என்னண்ணே, அவளே ஒத்துக்கிட்டா. சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து பூ வச்சிட வேண்டியதா. சரிம்மா. என்னம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்டி, பிறகு நான் என்ன பொய்யா சொல்றேன்? அட காலையில சாப்பிடாம கிடந்தானேன்னு சாப்பிட கூப்பிட போனா இப்படி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் அழகா அப்பா சொல்லும் போதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்லம்மா. அட இவன் என்ன நினைச்சிருக்கான், பாத்திருக்கேன்னு சொல்றாரு அவ்வளவுதான். இந்த மாதிரி பேசி அடுத்தடுத்து அப்படி போக மாட்டாரு சீக்கிரம்னு நினைச்சிருப்பான் போல. அந்த காலையில பேசிக்கலாம்னு நினைச்சிருக்கான். இவர் போறேன்னு எதுவும் சொல்லல போல. இவர் பேசாம காலையில கிளம்பி போயிட்டாரு. அவன் என்கிட்ட சொல்லாம ஏன் போனாருன்னா, இவன் அமைதியா இருந்தானா அவர் சரி சம்மதம் போல நினைச்சிட்டாரு போல. என்னம்மா இவன், நான் தான் சொன்னோம்ல ஆல்ரெடி. நான் பொண்ணு பார்க்கும்போதே என்கிட்ட என்ன சொன்னா, எனக்கு ஒரு பிள்ளை பிடிச்சிருக்கு, கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன்ட்டான். இந்த பிள்ளை யார் என்னன்னு கேட்டது கூட நேரம் வரும் காலம் வரும்னு சொல்லவே மாட்டேன்ட்டான். நானே நேற்று உங்க அப்பா என்கிட்ட சொல்லும் போது அதை தான் நினைச்சேன். இவனே ஒரு பிள்ளை விரும்புறேன்னு இருக்கான். இவைய தங்கச்சி மக வந்தோடனே ஒரே ஆட்டமா ஆடுதாரே அப்படின்னு நினைச்சேன். இத்தனை வருஷம் கழிச்சு தங்கச்சி குடும்பம் பேசிருச்சுன்னு உடனே ஒரே ஆனந்தத்துல துள்ளியாரு உங்க அப்பா. யாதி வேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 குடும்பம் ஒன்னாவே இருக்கும்ட்டு ஆடிட்டு இருக்காரு. மகன் மனசுல யார் இருக்கா, மகனுக்கு பிடிச்சிருக்கான்னு பாக்கணும்ல. சரி, அப்பா ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. இவனுக்கு பிடிக்கலன்னா இவன் தான் சொல்லியிருக்கணும். இனி இவன் யாரை லவ் பண்றானோ. ஏற்கனவே அத்தை லவ் பண்ணிய விஷயம் தெரிஞ்சுதான் 2 வீடும் அப்படி கடந்துச்சு. இனி என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறானோ தெரியல. என்ன பண்ண முடியும், பிள்ளையா இருந்தால் நம்ம சொல்லியதை கேட்கும். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான் பையன். அன்னைக்கே என்கிட்ட கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன் அந்த நிலையில நின்னான். நான் போய் ஐயா அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத நமக்குள்ளதான் மனச்சங்கடம் வரும்னு நான் என்னமோ பண்ணி தொலைட்டுன்னு விட்டுட்டேன். நான் கணேச மகளை கட்டணும்னு ஆசைப்பட்டேன் தான். இவன் முடியவே முடியாதுன்ட்டான். சரி, அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்னு விட்டுட்டேன். சரி விடுங்கம்மா, அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போறான். அப்பா வந்த பிறகு நீங்க போய் சொல்லுங்க இந்த மாதிரி அவன் சொன்னான்னு. இல்லடி, எடுத்த எடுப்புல வந்த உடனே எல்லாம் சொல்லக்கூடாது. போய் அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கணும். உங்கள் அப்பாவா சொல்கிறாரான்னு பார்க்கணும். அப்படி எதுவும் சொல்லலை, உங்கள் அப்பா அமைதியாகவே இருக்காருன்னு வையா. அப்போ அங்கே வேண்டான்னு சொல்லிட்டு அவன் நம்மளா புரிஞ்சுக்கணும். நம்மளா கேட்டு அது மாவீர மனசையும் நோக்கடிக்க கூடாதுல்ல. அவர் அதை பற்றி ஏதாவது பேசினாருன்னா மேற்படி அதுக்கு என்ன பண்ணணுமோ பார்க்கணும். அது எதுவும் பேசாமல் விட்டுட்டாருன்னா சரி, அங்கே வேண்டான்ட்டாவு போல நம்மளா நினச்சிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். அதுவும் சரிதான். அங்கே வேண்டான்னு சொல்லியிருந்தா இவரே சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம கூட கொஞ்சம் சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும். அதான் அப்படிதான் நினச்சிருக்கேன். பார்ப்போம். சரிம்மா. வெளியே இப்படி எல்லாம் உட்காந்துருக்கிறது நல்லா தான் இருக்குல்ல. நல்லா தான் இருக்கும். இதுக்கு தான் நான் அப்பவுமே வர சொன்னேன். நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சரி விட, அதான் இப்போ வந்துட்டோம்ல. சூடா ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்ல. பள்ளியக்காவை போட்டு தர சொல்லட்டா? இல்ல வேண்டாம் அர்ஜுன். செத்த நேரம் இங்க காத்து வாங்கிட்டு பிறகு உள்ள போய் அப்புறமா சுட சுட குடிச்சுக்கிடலாம். ஆதிமா, நம்ம உள்ள போய் குடிக்கிறக்க அழகா இப்படி வெளியே காத்து வாங்கிட்டு குடிக்கிறது நல்லா தானே இருக்கும். நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்ன, இரு நான் அவங்கள போட்டு தர சொல்றேன். சரி, அதுக்கு முந்தைய நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், மறந்தே போயிட்டேன். என்ன விஷயம்? அம்மா ஈவினிங் ஃபோன் பண்ணியிருந்தாங்கல்ல, நீ கூட ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது நான் பேசிட்டு இருந்தேனே. ஆமா. இலக்கியா இருக்கால்ல, இருக்கா. அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம். மாப்பிள்ளையா? இப்பதானே அவ ஸ்டடிஸே முடிச்சா, மேற்படி படிக்கலையா என்ன? அது ஒரு தத்தி. அவளுக்கு படிப்புலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஏனோ தானோ தான் படிப்பா. ஓ
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற மாதிரி அவளுக்கு இந்த படித்து வேலைக்கு போகணுங்கிறதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னையும் அரவிந்தையும் வளர்த்ததை விட அவளை கொஞ்சம் நல்லா செல்லமாகவே வளர்த்துட்டாங்களா, அதனால அவள் வீட்டில் வேலை பார்ப்பாளே தவிர வெளியே போய் வீட்டுக்காக உழைச்சி தரணும் அந்த ஐடியாலாம் அவளுக்கு இல்லை. வெளியே இன்னொருத்தர்கிட்ட போய் கை கட்டி நிற்கக்கூடாதுன்னு எப்பயுமே சொல்லுவாள். அதுக்குன்னு அவள் வேலைக்கே போகக்கூடாதுன்னு இல்லை, அவளுக்கு எப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்கக்கூடாது, நம்மளா சொந்தமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாள். அந்த கிராமத்தில் என்ன சொந்தமாக பண்ண முடியும், மிஞ்சி போனால் ஏதாவது கடை போடலாம், ஏதாவது ஃபேன்சி ஸ்டோரில் மளிகை கடை அந்த மாதிரி தான் போட முடியும். மளிகை கடையை அவள் தனியாக எப்படி பாத்திர மாட்டா. மார்னிங் 9 to 6 அந்த மாதிரி ஏதாவது கடை ஓப்பன் பண்ணலாம் தான். ஆனால் இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. மேபி அவளா இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னாதான். ஆனால் இப்போ வரைக்கும் அவளுக்கு அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. சரி, அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன? அப்படி பார்த்தா நீ எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு 2 years ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்ன அந்த மாதிரி ஒரு 2 வருஷம் விட வேண்டியதான். மேபி கொஞ்சம் வருஷம் போனால் அவளுக்கா என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைச்சாலும் கிடைக்கும்ல. கிடைக்கும் தான். லாஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது கூட நான் வந்து இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா. இப்போ கூட நான் ஸ்டடி சம்மந்தமாக ஏதோ சொல்கிறா போல அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் போக மாட்டேன், டெய்லரிங் ஆரி ஒர்க் அந்த மாதிரி அப்படி தான் போகணும் அப்படின்னு சொன்னா. நம்ம ஊரில் டெய்லரிங்லாம் என்னடி அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் மாடர்னாக எல்லாமே எல்லா விதமான ஸ்டிச்சிங்குமே கற்றுக்குவேன், கற்றுட்டு நானே தனியாக பிஸ்னஸ் பண்ண வேண்டி ஆன்லைனில் போட்டு விடுவேன், பிடிச்சிருக்கவங்க எனக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்புவேன் அப்படிலாம் சொன்னான். அது கூட நல்ல மூவ் தான். சோஷியல் மீடியா இன்னைக்கு எப்படி எப்படியோ வளர்ந்துருக்கு. அது நல்ல விதமாக எடுத்துக்கிறவங்களுக்கு நல்லது, கெட்ட விதமாக கொண்டு போகிறவங்களுக்கு கெட்டதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே சொல்கிற ஐடியாவும் ஓகே தான். அவன் நல்லா கற்றுக்கிட்டானா அந்த பேஜில் அவள் போஸ்ட் பண்ணுறதை பார்த்து பிடிச்சவங்க வாங்குவாங்கல்ல. அப்படி அவள் ஐடியா வச்சிருக்கான். சரி, அப்போ ஒரு 1 year கொடுக்கலாம்ல. அவள் எப்படியும் அது கற்றுக்கிறக்கு ஒரு 3 to 4 months ஆகும். அப்புறம் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி அவளுக்கு ஒரு கைக்கு நல்லா பழக்க வரைக்கே ஒரு 7 to 8 months ஆயிரும். அதுக்கப்புறமா அவள் போஸ்ட் போட்டு இந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா அவள் ஓனா சம்பாதிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த 1 year அவளுக்கு யூட்டிலைஸ் ஆகும்ல. ஆகும்தான். அப்புறம் ஏன் இப்போவே மேரேஜ்? சொல்றது முழுசா கேளு அர்ஜுன். அதாவது எங்க மாமா இருக்காங்கல்ல, எங்க அம்மாவோட கூட பிறந்த அண்ணா, ரொம்ப வருஷம் பேச மாட்டாங்க, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் சேர்ந்துட்டாங்கன்னு கூட அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னனே. ஆமாம் சொன்னேன். அவங்க பையனுக்கு தான் பொண்ணு கேட்டிருக்காங்க. ஓ, ரிலேட்டிவ்ஸ்குள்ளேவா? ஆமா. அப்போ எங்கள் அம்மாவுக்கு சரி நம்ம அண்ணன் பையன் தானே உள்ள ஊர்லேயே இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து கேட்டிருக்காங்க. வீட்டில் எல்லாருக்கும் ஓகே, இவகிட்டையும் கேட்டிருக்காங்க, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டாலாம். இவ வேற எங்கேயும் இப்போ போகிறது இல்லைல்ல, அதே ஊருக்குள்ளே தானே இருக்கா, அதனால அவள் கிளாஸ் போனா கூட அங்கேருந்தே போய்க்குவா. ஸோ நம்ம மாமா வீடுங்கிறனால ரொம்ப ப்ரெஷர்லாம் நமக்கு இருக்காது. வெளியே உள்ள ஒரு ஃபேமிலி மாதிரிலாம் இல்லை. நம்ம ஃபேமிலி என்னை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவளும் அங்கே ஃப்ரீயாக இருப்பா. எனக்கு எப்படி நீங்கள் ஒரு நல்ல குடும்பமாக கிடைச்சிங்களோ அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் கிடச்சிருச்சு. அதனால மேபி அவளும் சரி ஓகே கல்யாணம் பண்ணிட்டே கூட நம்ம இதை பார்க்கலான்னு நினச்சிட்டா போல. ஓ, ஓகே ஓகே, அப்போ ஓகே. நான் கூட வேற எங்கேயும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க, அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுவா அப்படின்னு யோசித்தேன். அத்தையோட அண்ணா தானே, அப்போ அவங்க இன்னும் தங்கச்சி மகன் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அதையும் தாண்டி இத்தனை வருஷம் பேசாமலாம் வேற இருந்திருக்காங்க. ஸோ இத்தனை வருஷம் பார்க்காத அளவுக்கு அவளை நல்லாவே பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதே தான் நானும் நினைக்கிறேன். சரி, மாப்பிள்ளை மட்டும் தான் பார்த்துருக்காங்களா இல்லை? அதாவது மாமாவும் பாட்டியும் மட்டும் வந்து கேட்டிருக்காங்க. 2 வீட்டுக்கும் ஆனால் சம்மதம் தான். இனி ஒரு நல்ல நாள் பார்த்து நாள் குறிச்சிட்டு பூ வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் முடிவு பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி பேசியிருக்காங்க. ஓ, அப்போ சீக்கிரம் கல்யாணம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டில். ஆமாம் அர்ஜுன், மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த்தே பூ வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்தா? ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்? இல்லைம்மா, இப்போதான் எனக்கு 3rd month போயிட்டுருக்கு. இங்கே நம்ம சென்னையில் இருக்கோம். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம போகலாமான்னு தெரியலல்ல. அது பேபிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆயிருமோ என்னமோன்னு தெரியல. என்ன அர்ஜுன் இப்படி சொல்கிறேன்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அண்ணா கல்யாணமும் சரி என் கல்யாணமும் சரி அப்படி ஒன்றும் இதாக நடக்கலை. உனக்கே தெரியும், அண்ணா லவ் மேரேஜ், 2 ஃபேமிலி மட்டும் இருந்து தான் கல்யாணம் பண்ணோம். நம்ம மேரேஜ் லவ் மேரேஜாக இல்லைனாலும் உனக்குன்னு எல்லாம் பார்த்து பார்த்து தனியாக தான் பண்ணாங்க. பட் சடனாக நான் தான் பொண்ணுங்கிற மாதிரி மாறி கல்யாணம் பண்ணியாச்சு. இனி அவள் ஒருத்தி தான் இருக்கா, அவளுக்கு தான் எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. அக்காவா நான் இல்லாமல் எப்படி அர்ஜுன்? ஐயோ ஆதிமா, என்னை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் உன்னை வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிற பையனா? உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல. பேபிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆயிருமோன்னு தான் யோசிக்கிறேனே தவிர நீ உங்கள் வீட்டுக்கு போகிறது ஸ்டே பண்ணுறதுலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நானே கூட உன்னை கூட்டிகிட்டு வருவேன். அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் சரி, நாளைக்கு தான் டாக்டர் என்ன செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல. 3rd month செக்கப் பண்ணலாம். டாக்டர் என்ன செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலான்னு சொன்னால் என்னை கூட்டிகிட்டு போவியா? ஹே லூசு, போகலான்னு சொன்னால் உன்னை கூட்டிகிட்டு போகாமல் இருப்பேனா? நிச்சயம் கூட்டிகிட்டு போவேன், சரியா? அதுக்குன்னு நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் பார்த்து பேசுகிற வரைக்கும் இப்படி உண்மையே இருக்கக்கூடாது. சிரிச்சிட்டே இரு, நல்லதே நடக்கும். நீ நம்பு, ட்ராவல்லாம் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லணும்னு வேண்டிக்கோ. அப்படி சொல்லிட்டாங்கன்னா கூட ஓகே. அது எதுவாக இருந்தாலும் எந்த டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் நம்ம எது ஓகேவோ அது சூஸ் பண்ணிக்கலாம். கார்னாலும் சரி, ட்ரெயினாலும் சரி, இல்லை ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தால் கூட சரி. ஃப்ளைட்டா? அங்கே ஏர்போர்ட் வரைக்கும் கூட நம்ம போயிட்டு அங்கேருந்து கேப் போட்டு கூட போகலாம். நீ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி ஓகே. இன்னும் அவளுக்கு டேட்டெல்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. சப்போஸ் அப்படி என்ன ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், கொஞ்சம் மாதம் தள்ளி வைங்கம்மா ப்ளீஸ்னு கேட்பேன். ஆதிமா, உங்கள் வீட்டில் உனக்கு எது சௌகரியம்னு பார்க்காம விட்டுருவாங்களா சொல்லு? உனக்கும் ஓகேன்னா தான் வைப்பாங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் நடக்கும்போது உன்னை மட்டும் ஒதுக்கியா வைப்பாங்க? அதுவும் கரெக்ட் தான். சரி, நாளைக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு என்னென்னு பிளான் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அம்மாடி, என்ன பண்ணுறீங்க இங்கே 2 பேரும்? வாங்கத்த.
சும்மாதாம்மா காத்து வாங்கிட்டு இருக்கோம், வாங்க உட்காருங்க. இல்லையா, நீங்க வந்ததே எனக்கு தெரியல. அதான் அங்கிருந்து பார்த்து நீங்க இங்க உட்காந்துருந்தீங்களா, சும்மா தான் வந்தேன். ஆமாம்மா, நீங்க மார்க்கெட் போயிருக்கீங்கன்னு வள்ளியக்கா சொன்னாங்க. ஆமா, எப்பயும் கொஞ்சம் லேட்டா தான் வருவீங்க ஆபீஸ் முடிச்சு. இன்னைக்கு என்ன சீக்கிரமே வந்துட்டியா? அது ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு அவளுக்கு 3rd மந்த் செக்அப் போகணும்ல. சரின்னு கொஞ்சம் நேரமாவே சாப்பிட்டுட்டு படிச்சிட்டோன்னா நாளைக்கு கொஞ்சம் அவளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லேட்டாக வந்தோன்னா டயர்டாக இருக்குமேன்னு பார்த்தேன். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரிம்மா, இப்போ ஏதாவது குடிக்கிறீங்களா? வந்து ஏதாவது குடிச்சிங்களா? இல்லத்த. வந்து டீ காஃபி எதுவும் குடிக்கலையா? எதுவும் சாப்பிட்டீங்களா சாப்பாடு? இல்லைம்மா. என்ன மக்களே இது, வந்து 2 பேரும் வெறும் வயிற்றோட பசியில தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? இருங்க, உங்களுக்கு நான் போய் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். அத்தை இல்ல, எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. டீ தானம்மா? சரி, நானே போட்டு கொண்டு வரேன். அட பரவாயில்ல, நீங்க வந்து உட்காருங்க, வள்ளியக்காவை போட்டு தர சொல்லலாம். அட பரவாயில்லம்மா, இதனால என்ன இருக்கு உனக்கு? எனக்கும் டீயே ஓகே தாம்மா. சரி மக்களே, உங்க 2 பேர்த்துக்கு டீ நானே போடுறேன். நைட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, வள்ளி அதை செய்ய சொல்லிடுவோம். நேரமா கூட செஞ்சு தந்துட்டானா சாப்பிட்டு நீங்க உறங்குவீல்ல? அத்தை, நைட்டுக்கு தோசையே போதும். ஏமா சப்பாத்தி கேட்ட நேத்து? ஆமாத்தா, நேற்று சாப்பிடணும் போல இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் மழை வந்துச்சுல, நல்லா கூலிங்காக இருக்கு. அப்படி சுட சுட தோசை சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும்ல. சரி மக்களே, உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு தர சொல்றேன், சரியா? சரிதா. ஹலோ, என்னங்க? முன்னாடி ஒரு காலத்துல ஐயா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி சமைச்சு தரேன்னு என்கிட்ட கேட்பீங்க. இப்போ என்ன டைரக்டா மருமக கூட தான் டீலிங்கா இருக்கு. அவ தோசை கேட்டோன்னு உடனே சரின்னு தலையாடுறீங்க. மக்களே, உனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்கல? அதான் மருமக தோசைன்னு சொல்லிட்டால, இன்னைக்கு எல்லாருக்கும் தோசை தான். இது என்னடா கொடுமையா போச்சு? அதெல்லாம் அப்படித்தான். ஆதிமா, இவங்களை நம்பாத. நேத்து வரைக்கும் எனக்கு பிடிச்சது செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு உனக்கு. நாளைக்கு தம்பியோ பாப்பாவோ வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேரம்பேத்தி என்ன கேட்கறாங்களோ அதை தான் செய்வாங்க. நம்மளெல்லாம் வீட்டில் விட்டுருவாங்க. ஆமா, கரெக்ட். அண்ணி, காலையில இருந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க தான் போனீங்க? ஏமா, என்னாச்சு? ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? என்னாச்சு? நீங்க எங்க போனீங்க? காலையில கோயிலுக்கு போயிட்டு மதியானம் வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அதான் நைட் ஆயிடுச்சு. ஏன், எதுவும் பிரச்சனையா? நீ வேற ரொம்ப பதட்டமா பேசுற. முகத்துல சிரிப்பும் இருக்கு, ஆனா என்ன விஷயம்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே. அண்ணி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்படி என்ன நடந்துச்சு? அட, நீங்களும் அண்ணனும் வெளியே போனீங்களா? சரின்னு நான் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் மாறன் மாமாக்கு கூப்பிட்டு ஃபோன் எடுக்கல. அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அப்பா வந்து என்ன கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா ஆச்சியும் சண்முக மாமாவும் வந்து உட்காந்துருக்காங்க. சரி, நான் அவங்கள பார்த்ததும் நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க அப்படிலாம் கேட்டேன். அவங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னாங்களா. ஓ, அப்போ என்கிட்ட சொல்லாம தான் நீங்க இவ்வளோ நேரம் இருந்திருக்கீங்க, என்னை விட்டுட்டு நீங்க கதை பேசியிருக்கீங்க. நான் நார்மலாக தான் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு அம்மா ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரி கேளுங்கன்னு சொன்னா அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? அடியே, எதுவுமே சொல்லாம தெரியுமானா எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் சரிதான், உங்களுக்கு தெரியாதுல, நானே சொல்றேன். அம்மா சொல்றாங்க, என் அண்ணன் அவனோட மகன் மாறனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாத்துக்கும் அதுல சம்மதம் தான். உனக்கு சம்மதமா இல்லையான்னு நீ ஓப்பனா சொல்லிடு. உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சொல்லிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையாவா? ஆமா நீ உண்மையாதான். ஐயோ, இது என்ன யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது, என் மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது, இதையும் ஃபாஸ்டா துடிக்குது. என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் என் மூஞ்சி பாத்துட்டு இருக்காங்க. நான் உடனே டக்குன்னு, அதான் நான் லவ் பண்ணதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்களா பேசுறாங்க அப்படின்னு. பெரியவங்க நீங்க என் வாழ்க்கைக்காக என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அடி பாவி, லவ்வும் பண்ணிட்டு அது வீட்டுக்கு தெரியாம அரேஞ்ச் ஆகும் தானாவே உனக்கு மாறிடுச்சு பாரு. அதான் பாருங்க, நீ வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன பிரச்சனை ஆகுமோ, திரும்ப 2 குடும்பத்துக்குள்ள சண்டை வருமோ, அப்படியா இப்படியான்னு யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. அடடா, இந்த நாளே நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல நாள்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணி, 2 வருஷமா பேசாத உங்க அம்மா மனசு மாதிரி இன்னைக்கு வந்து பேசுறாங்க. பல வருஷமா எங்க அம்மா கூட பேசாத எங்க மாமா வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இலக்கியா. அப்ப சீக்கிரம் நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது. அப்படிதான் நினைக்கிறேன். இவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து பூ வச்சுக்கலாம் அப்படி பேசினாங்க. கல்யாண பொண்ணு என்ன சந்தோஷமா? சந்தோஷமாவா? வானத்துல பறந்துட்டு இருக்கேன், நீ பறந்துட்டு இருக்கேன். எனக்கு தூக்கம் கூட வராது. புரியுது. ஐயோ, ரொம்ப ஜாலியா இருக்கு. நீ தம்பி என்ன சொன்னா? எங்க காலையில இருந்து போனே பண்ணல. என்னம்மா சொல்ற? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, போனே பண்ணலன்னு சொல்ற? ஆமா நீ, இவங்க வரதுக்கு முந்தி நான் ஃபோன் போட்டேன்னு சொன்னேன்ல, அப்ப எடுக்கல. அப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஒரு மதியானத்துக்கு மேல நான் ஒரு ரொம்ப சந்தோஷத்துல மெசேஜ் பண்ண, ஸ்விட்ச் ஆஃப். இப்ப வரைக்கும் ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் இருக்கு. ஓ சரி, சார்ஜ் போட எதுவும் மறந்துருப்பானா இருக்கும். அவனுக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கும்ல, வீட்டுல அவனும் அதை பத்தி எதுவும் ஜாலியா பேசிட்டு இருக்கானா என்னமோ. இருக்கலாம்.
மெசேஜ் பண்ணி பாத்தியா? இல்ல. ஏன் மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல? மெசேஜ் தாண்டி ஃபோன்ல பேசுறது இல்ல நேர்ல பேசுறது தானே இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லா இருக்கும். சரி ஓகே, அப்ப ட்ரை பண்ணி பாரு. எடுக்கலனா எதுவும் ஃபோன் எதுவும் ப்ராப்ளமா இருக்கும். பிறகு நாளைக்கு கூட அப்ப நேர்ல போய் என்னன்னு பாரு. சரி அண்ணி. நான் முத்து வீட்டுக்கு போய் இதெல்லாம் சொல்லணும்னு கூட நினைச்சேன், ஆனா நான் போகவே இல்லை. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல. தலைக்கால் புரியாம அங்கங்க சுத்திட்டு இருக்கேன். காலையில தான் அவளையும் பார்த்து போய் சொல்லணும். சரிடா, எப்படியோ நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. சந்தோஷமா இரு. தேங்க்ஸ் அண்ணி. ரெண்டு நாளா இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அங்கங்க போய் சோகமா நினைக்கிறா, அழுதுட்டே இருக்கா. இவளுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறேன்.